திருக்குர்ஆனில் உள்ள மிக முக்கியமான ஒரு 5 தலைப்புகள் என்று நீங்கள் ஒரு 5 விஷயத்தில் திருக்குர்ஆனை சுருக்குவதாக இருந்தால் அந்த 5 விஷயத்தில் இந்த விஷயம் கண்டிப்பாக வந்துடும். எது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாநில தலைமையகத்தின் சார்பில் வாரந்தோறும் வியாழக்கிழமை நமது பள்ளிவாசலில் வைத்து திருக்குர்ஆன் விரிவுரை வகுப்பு நடைபெற்று வருகிறது. இந்த விரிவுரை வகுப்பில் நாம் தொடர்ச்சியாக சூரா ஃபாத்திர் திருக்குர்ஆனில் உள்ள 35வது அத்தியாயத்தின் ஆரம்ப வசனத்திலிருந்து பார்த்து வருகிறோம். நமது வகுப்பில் இறுதியாக 13வது வசனத்தோடு நிறைவு செய்திருந்தோம். அந்த வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அன்றி நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் சிறிதளவும் அதிகாரம் பெற மாட்டார்கள் என்று, தனக்குத்தான் எல்லா அதிகாரமும் உள்ளது, தன்னை தவிர்த்து வேறு யார் அழைத்து பிரார்த்திக்கப்படுகிறார்களோ, அல்லாஹுவை தவிர்த்து வேறு யார் துவா செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை அல்லாஹ் சொன்னான். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர். அந்த பகுதியோடு நாம் நிறைவு செய்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த 14வது வசனம். அந்த கருத்தினுடைய தொடர்ச்சி 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும் வலவ் சமிஉ மஸ்தஜாபு லக்கும் வ யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷ்ரிக்கிக்கும் வலா யுனப்பிஉக மிஸ்லு ஹபீர். நீங்கள் அவர்களை பிரார்த்தித்தால் உங்கள் பிரார்த்தனையை அவர்கள் செவியுற மாட்டார்கள். அவர்கள் செவியுறுவதாக இருந்தாலும் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். நீங்கள் இணை வைத்ததை மறுமை நாளில் அவர்கள் மறுத்து விடுவார்கள். நன்கறிந்தவனை போன்று உமக்கு யாரும் அறிவிக்க மாட்டார்கள். அற்புதமான வசனம். இந்த வசனமும் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துவா செய்வதை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம். இப்போ நீங்கள் இஸ்லாத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்தல், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துவா செய்தல். இந்த விஷயத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒட்டுமொத்த திருக்குர்ஆனில் உள்ள மிக முக்கியமான ஒரு 5 தலைப்புகள், குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் என்று நீங்கள் ஒரு 5 விஷயத்தில் திருக்குர்ஆனை சுருக்குவதாக இருந்தால் அந்த 5 விஷயத்தில் இந்த விஷயம் கண்டிப்பாக வந்துடும். எது? பிரார்த்தனை. அல்லாஹ்கிட்ட தான் துவா செய்யணும். அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலையும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. எல்லா வரலாற்றின் ஊடாக, பல வரலாற்றின் ஊடாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கெல்லாம் பல வரலாறுகள் சம்பவங்கள் தெரியும். இப்போ இளைஞர்கள் கஹஃப் அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய இளைஞர்கள், அந்த வரலாற்றின் ஊடாகவும் அல்லாஹ் என்ன பாடத்தை சொல்வான்? அல்லாஹ்கிட்ட தான் துவா செய்யணும். அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலையுமே துவா செய்யக்கூடாது. ஒரு ஊரை கடந்து சென்ற நல்லடியார், ஒரு எந்த விதமான விளைச்சலும் இல்லாத காய்ந்து போன வறண்டு போன நிலப்பகுதியை பூமியை கடந்து செல்லக்கூடிய ஒரு நல்லடியார், இன்னும் இவ்வளவு காய்ந்து இருக்கிறது, இவ்வளவு வறண்டு போய் இருக்கிறது, இந்த பூமியை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்னு கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அவருக்கு மூத்த கொடுத்துருவான். எத்தனை வருஷம்? 100 வருஷம். அந்த வரலாற்றின் ஊடாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் துவா என்பது யார்ட்டாம்? அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும். அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலையுமே அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பதை சொல்லுவான். இப்படி குர்ஆனில் எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா இறை தூதர்களின் பிரச்சாரமும் எதை மையப்படுத்தியதாக இருக்கும்? அல்லாஹ்கிட்ட தான் துவா கேட்கணும். அல்லாஹ் அல்லாத வேறு யார்கிட்டையுமே துவா கேட்கக்கூடாது. அப்போ இந்த தலைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு. குர்ஆனில் உள்ள மிக முக்கியமான 5 விஷயங்கள் என்று குர்ஆன் பேசக்கூடிய ஒரு முக்கியமான 5 விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக வரும். அப்போ அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கு. 13வது அத்தியாயம் 14வது வசனம் சூரா ரஅத். அதில் அல்லாஹ் சொல்கிறான், லஹு தஅவத்துல் ஹக், அல்லாஹுக்கே உண்மையான துவா அல்லாஹுக்கே உரியது. லஹு தஅவத்துல் ஹக், உண்மையான அழைப்பு, தஅவத்னா துவா.
உண்மையான அழைப்பு அல்லாஹ்வுக்கே உரிய. துவா என்று கேட்கிறதா இருந்தால் யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். வல்லதீன யதுஊன மின் தூனிஹி, அவனை என்று இவர்கள் யாரிடத்தில் துவா செய்கிறார்களோ, அல்லாஹ்வை விட்டு விட்டு இவர்கள் யாரிடத்தில் துவா செய்கிறார்களோ, லா யஸ்தஜீபூன லஹும் பிஷைஇன், எதற்கும் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். அல்லாஹ் தான் உங்க துவாவை கேட்டு உங்க தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க யார்கிட்ட துவா செய்றீங்களோ, யாரிடத்துல பிரார்த்தனை செய்கிறீங்களோ, எதற்கும் அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான். இல்லா கபாசிதி கஃபைஹி இலல் மாஇல் யபுலுக ஃபாஹ், வாய்க்குள் தண்ணீர் புக வேண்டும் என்பதற்காக வேண்டி கையை விரித்து கொண்டிருப்பவனை போல. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட யார் யாரெல்லாம் துவா கேட்கிறீங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? தண்ணீரை நோக்கி இப்படி கையை உயர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்காக வேண்டி கையை உயர்த்துறாராம்? தண்ணிக்குள்ள வாய்க்குள்ள போகணும். கையை தண்ணீரை நோக்கி உயர்த்தி விட்டால் தண்ணீர் வாய்க்குள்ள போகுமா? போகாது. அல்லாஹ் சொல்றான், நீ என்னல்லாத வேறு யாரிடத்திலையும் கையேந்தி கொண்டிருந்தால் அது உனக்கு உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யாது. அவர்கள் உன்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க மாட்டார்கள். ஒமா ஹுவ பிபாலிகிஹி, அந்த தண்ணீர் அதை அடையக்கூடியதாக இல்லை, வாய்க்குள்ள போகாது, எடுத்து குடிக்கணும். அதுதான் அதற்குரிய செயல். உன்னுடைய துவா செவியேற்கப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய துவா பதிலளிக்கப்பட வேண்டும் என்றால் ஏன்ட்ட கேட்கணும். நீ என்னை தவிர்த்தவர் யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். ஒமா துஆ உல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, இறை மறுப்பாளர்களின் துவா என்பது வீணானவையாக இருக்கிறது. வலால், வீணான ஒரு பிரார்த்தனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தகுதியற்றவரிடம் போய் அவர்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்றான். அதே போல 46வது அத்தியாயம் 5வது வசனம் சூரா அல்-அஹ்காஃப், அதில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒமன் அவல்லு மிம்மை யதுஊ மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் பிரார்த்தனை செய்பவனை விட அநியாயக்காரன் யார்? அதை விட ஒரு வழிகேடு, அதை விட ஒரு தவறான செயல், அந்த வழிகாட்டில் இருப்பவனை விட மோசமான வழிகாட்டில் இருப்பவன் யார்? அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மோசமான வழிகேடு வலாலத் என்பது எது? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறது. உமன் அவல்லு மிம்மை யதுஊ மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு நபரிடத்தில் பிரார்த்தனை செய்பவனை விட வழி தவறியவன் யார்? இவர்கள் யாரிடத்துல துவா செய்றாங்க? மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமத்தி, கியாமத் நாள் வரை தனக்கு பதிலளிக்காதவரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன டைம் கொடுக்குறான்? நீ அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட துவா செய்தியா? அவங்க எப்போ உனக்கு பதில்? ஒரு மாசத்துல பதில் சொல்லுவாங்களா? உடனே பதில் சொல்ல வேண்டாம். ஒரு மாசத்துல பதில் சொல்லுவாங்களா? ஒரு வருஷத்துல பதில் சொல்லுவாங்களா? எது வரையிலையும் பதில் சொல்ல முடியாது. கியாமத்து வரையிலையும் பதில் சொல்ல முடியாதவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்களே, அவனை விட வழி தவறியவன் யார்? அவனை விட வழிகேட்டில் இருப்பவன் யார்? அதில் அல்லாஹ் இன்னும் குறிப்பிடுறான், வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், அவர்கள் யார் அழைக்கப்படுகிறார்களோ, யார் பிரார்த்தனை செய்யப்படுகிறார்களோ, அவர்கள் இவருடைய துவாவை விட்டும் அலட்சியமானவர்களாக இருக்கிறார். இவன் துவா பண்றதே அவனுக்கு தெரியாது. இவங்க யார் இடத்துல எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட துவா செய்கிறாங்களோ அவங்களுக்கு இவங்க துவா கேட்கிறாங்கிறது தெரியுமா? தெரியாதுப்பா. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் இவர்களுடைய பிரார்த்தனையை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரா அல்-அஹ்காஃப்ல குறிப்பிடுறதை பார்க்கிறோம். அதே போல சூரா அல்-அஅராஃப்ல 194 195 அதுலயும் அல்லாஹ் இந்த கருத்தை வலியுறுத்துறான். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹ்வை அன்று நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற அடியார்கள் தான். நீ எப்படி எனக்கு ஒரு அடிமையோ அது மாதிரி தான் நீ யாரிடத்துல எல்லாம் துவா செய்றியோ, அது யாராவும் இருக்கலாம். அல்லாஹ்வை அன்றி மற்றவர்கள் துவா செய்யப்படக்கூடிய நபர்கள் யாராவும் இருக்கலாம். யாரெல்லாம் இருக்கலாம்? நல்லடியார்கள், மகான்கள், பெரியார்கள், முன்னோர்கள், இறை தூதர்கள், மலக்குமார்கள், எல்லாரையும் சேர்த்துக்குங்க. கைருள்ள அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடத்துல நம்ம துவா செஞ்சாலும் அவங்களாம் யாரு? இபாதுன் அம்சாலுக்கும், நம்மை போன்ற உங்களை போன்ற அடியார்கள். நீ எப்படி எனக்கு அடிமையோ, உன்னை நான் எப்படி படைச்சிருக்கிறனோ அது போலத்தான் அவர்களும் எனக்கு அடிமை, அவர்களும் என்னுடைய படைப்பினம். அதை இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடியார்கள், உங்களை போன்ற அடியார்கள். ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கட்டும். துவா கேட்குறியப்ப உங்களுக்கு பதில் சொல்லுவாங்களா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்லட்டும் பார்ப்போம். அப்போ என்ன அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அலஹும் அர்ஜுலி யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உள்ளனவா? அம்லஹும் ஐதி யபத்திஷூன பிஹா,
பிடிக்கின்ற கைகள் உள்ளனவா, அம்லஹும் அயூனி யுப்சிரூன பிஹா பார்க்கின்ற கண்கள் உள்ளனவா, அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா கேட்கக்கூடிய காதுகள் உள்ளனவா? இதெல்லாம் இல்லையா உங்களுக்கு? அன்றைக்கு மக்காவில் உள்ளவர்கள் சிலைகள்கிட்ட கேட்டாங்க, அந்த சிலைகளுக்கு இதெல்லாம் இருந்துச்சா? பிடிக்கிற கை இருந்துச்சா? நடக்கிற கால் இருந்துச்சா? பார்க்குற கண் இருந்துச்சா? இல்லை. அந்த காரணத்தினால அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை சொல்லி கேட்குறான். மனிதர்களாக இருந்தாலும், மரணித்து விட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த காரணம், இதே விஷயங்கள் பொருந்தும். ஏன்? இப்போ உங்களுக்கு நடக்கிற கால் இருக்கா? மௌத்தா போயிட்டாங்க. அல்லாஹ் இல்லாமல் இவங்க யார்கிட்ட இதெல்லாம் துவா செய்கிறாங்க? ரசூல்லாட்ட துவா செய்கிறாங்க, முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்ட துவா செய்கிறாங்க, இன்னும் ஷாவுல் மீது பாதுஷான்னு சொல்லி அவங்களிடத்துல துவா செய்கிறாங்க. ஏகபோகமாக இன்றைக்கு நல்லோர்கள், மகான்கள், பெரியார்கள் என்று இவர்கள் வரையறுத்து கொண்டு அவங்களிடத்துல துவா செய்யக்கூடிய மிக மோசமான ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். யாருன்னே தெரியாது, ஊருக்கு ஒரு தர்கா இருக்கும், அந்த தர்காவில் போய் துவா கேட்பாங்க. அந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நபர் யாரு? இவருக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாரும் இவரை மகான்னு சொல்றாங்க, எல்லோரும் இவரை பெரிய அவுலியா என்று சொல்கிறார்கள். அதனால் நம்ம அவர்கிட்ட போய் துவா கேட்கிறோம். அவுலியாக்கள், மகான்கள் என்று சொல்லி அவங்க இடத்துல கேட்கிறாங்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவங்க எல்லாருமே உங்களை போன்ற அடியார்கள் தான். இப்போ உங்களுக்கு நடக்கிற கால் இருக்கா? அதான் மௌத்தாயிட்டாங்களே. இப்போ அவங்களால கேட்க முடியுமா? கேட்கக்கூடிய காதுகள் உள்ளனவா? இல்லை. பிடிக்கிற கை இருக்கா? இல்லை. பலவீனமான நிலையில் இருக்கிறாங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அதே போல சூரா ஜுமர்ல 38வது வசனம், குல் அஃபரஐத்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹி, ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் கேட்க சொல்றான், நபியே மக்கள்கிட்ட கேளுங்க, அஃபரஐத்தும் மா ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துவா செய்கிறீர்களே, அதை பத்தி யோசிச்சு பார்த்தீங்களா? ஏப்பா இப்படி துவா செய்றீங்க? இன் அராதனி அல்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து துர்ரிஹி, அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் இவர்கள், நீங்க யார்கிட்ட துவா செய்றீங்களோ அவர்கள் அல்லாஹ் நாடிய தீங்கை நீக்கக்கூடியவர்களா? அவ் அராதனிய பி ரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு ரஹ்மத்தை நாடிவிட்டால் ஹல் ஹுன்ன மும்சிகாத்து ரஹ்மத்திஹி, இவர்கள் நீங்க அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட துவா செய்றீங்களோ அவர்கள் அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தை தடுக்கக்கூடியவர்களா? கேளுங்கிற அல்லாஹ். எனக்கு ரஹ்மத்தை தர்றது அல்லாஹ், எனக்கு ஒரு தீங்கை தருவது அல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது ஏற்படுறதுலாம் அல்லாஹ்வுனால. அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்று நாடியதற்கு பிறகு நீங்க யார்கிட்ட துவா செய்றீங்களோ அவர்கள் இந்த தீங்கை அகற்றுவதற்கு ஆற்றல் பெற்றவர்களா? முடியுமா? அவங்களுக்கு ஒரு ஆற்றலும் இல்லை, ஒரு அதிகாரமும் இல்லை. எப்படி அவர்களிடத்துல நீங்க துவா செய்வீங்க? அல்லாஹ் கேட்கிறான், ரசூலுல்லாஹ்வை கேட்க சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். நான் அல்லாஹ்ட்ட தான் துவா கேட்பேன். என்னுடைய பிரார்த்தனையை செவியேற்பவன் அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவன் அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். அலைஹி யதவக்கலுல் முத்தவக்கிலுன், சார்ந்திருப்போர் அவனையே சார்ந்திருக்கட்டும். தவக்குள் வைக்கக்கூடியவர்கள், முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குள் வைக்கட்டும். அல்லாஹ் தவிர்த்தவர் யார் மேலேயும் தவக்குள் வைக்கக்கூடியது. கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை வைக்கிறதா இருந்தால் அல்லாஹ்ட்ட தான் வைக்கணும். அல்லாஹ் எனக்கு இதை அகற்றுவான், எப்படியா இருந்தாலும் அல்லாஹ் இது எனக்கு இந்த துன்பத்தை நீக்குவான், எப்படி எந்த வழியிலும் அல்லாஹ் எனக்கு அருள் புரிவான். இந்த தவக்குள் அல்லாஹ்ட்ட தான் வைக்கணும். அல்லாஹ் அல்லாத வேறு நபர்களிடத்தில் வைக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித்தரதை பார்க்கணும். அப்ப இந்த நம்ம சூரா ஃபாத்திர்ல 14வது வசனம் இந்த கருத்தை மிக தெளிவா சொல்லுது. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட துவா கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஒன்று, கேட்டாலும் ஒரு வாதத்திற்கு கேட்டாலும் பதிலளிக்க மாட்டார்கள். 2, மறுமை நாள்ல உங்களை கைவிட்டு விடுவார்கள். நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவரிடத்தில் துவா செய்த இந்த செயலை மறுத்து விடுவார்கள். அதில் அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன? ஓ யோமல் கியாமத்தி யக்ஃபுரூன பி ஷிர்கிக்கும், உங்களுடைய ஷிர்கை மறுத்து விடுவார்கள் அல்லாஹ். அப்போ உங்களுடைய ஷிர்கை மறுத்து விடுவார்கள் அல்லாஹ் சொன்னான்னா அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட துவா கேட்கிறது என்ன செயல்? அந்த செயல் எப்படிப்பட்ட தீமை? ஷிர்கு, இணை வைப்பு. இந்த ஷிர்கை மறுமை நாளில் அவர்கள் மறுத்து விடுவார்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படை புரியாம துவா என்பதே ஒரு வணக்கம், தொழுகை ஒரு வணக்கம் என்பதை போல, நோன்பு ஒரு வணக்கம் என்பதை போல துவா ஒரு வணக்கம், அந்த அடிப்படையை தெரியாம வணக்கம் முழுமையும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், தொழுகை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், நோன்பு அல்லாஹ்வுக்காக மட்டும்தான், அது போல துவா என்பதும் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் செய்யணும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த வணக்கம். இந்த அடிப்படை தெரியாம அல்லாஹ் அல்லாதவர்கள் அவங்க சிலை, கற்சிலைகளோ, மரங்களோ, சூரியனோ, சந்திரனோ, பெரியாரோ, மகானோ, நல்லடியாரோ, இறை தூதரோ, மலக்குமார்களோ யாரா இருந்தாலும்
அல்லாஹ் அல்லாத மீதமுள்ள நபர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அடிமைகள், நம்மை போன்ற அடிமைகள். அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அவங்ககிட்ட நாம எந்த வகையிலையும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு முஸ்லீம்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அல்லாஹ் அவங்க கேட்கவே மாட்டாங்கிறான். உன்னுடைய துவாவை அவங்களுக்கு தெரியாதுப்பா, அவங்க கேட்கவே மாட்டாங்கிறான். ஆனா இன்னைக்கு முஸ்லீம்கள் நம்புகிறார்கள், இல்லை இல்லை அல்லாஹ் அல்லாத மகான்கள் நம்ம துவாவை கேட்பாங்க. கேட்கறது மட்டும் இல்லை, நம்ம தேவையை நிறைவேற்றி தருவாங்க. தர்காக்களில் போய் இவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் என்னவெல்லாம் துவா செய்கிறார்கள். நோயை நீக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள், குழந்தையை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போ அவங்க எப்படி நம்புறாங்க? நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனையை கேட்பார்கள் என்பதை தாண்டி அதை நீக்கி தருவார்கள், நம்முடைய துன்பத்தை நீக்கி விடுவார்கள், நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து தருவார்கள், அப்படி நம்புறாங்க. இன்னும் சொல்ல போனா சுபஹான மௌலுதுன்னு இருக்குல்ல, அந்த சுபஹான மௌலுதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோங்கிற பேர்ல வரவு மீறி புகழ்வார்கள். அல்லாட்ட மட்டும் இருக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் ரசூல்லாவுக்கு இருப்பதாக சொல்லி புகழ்வார்கள். ரசூல்லா தான் பாவங்களை மன்னிக்கணும், ரசூல்லாவுக்கும் மறைவானது தெரியும், இப்படி ஏராளமாக புகழ்வார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். சுந்தர தமிழில் சுபாகன மௌலுதுன்னு ஒரு புக் இருக்கும்ல, அதில் அதைத்தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அரபி சுபாகன மௌலுது புத்தகத்தை, சுபஹான மௌலுதுங்கிறது அரபி புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஷியான்னு சொல்லி ஒன்று குறிப்பிட்டிருப்பாங்க. ஹாஷியான ஓர குறிப்புகள். கவிதையில் ஆரம்பத்தில் இந்தந்த வரிகள்லாம் வரும். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும்னு இது கவிதையில் வரும். அந்த கஃபாருல் ஹத்தாயா வதுனூபில் மூபிகாத் கவிதைகளில் வரும். அது அல்லாமல் ஹாஷியா, ஒவ்வொரு கவிதைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பும் ஹாஷியா ஓர குறிப்புகள்னு ஓரத்தில் சில சம்பவங்களை எல்லாம் சொல்லுவாங்க. ஹாஷியாவில் சில சம்பவங்களை சொல்வார்கள். அதில் பார்த்தீங்கன்னா அது அரபு தமிழில் எழுதியிருப்பாங்க. அரபு தமிழ்னா தெரியும், தங்கிலீஷ்னு இப்போ எழுதுறோம்ல, இங்கிலீஷே எப்படி எழுதுகிறோம், தமிழில் எழுதுகிறோம். அம்மான AMMA அம்மா இப்படின்னு எழுதுகிறோம், இதுதான் தங்கிலீஷு. ஆனால் இங்கிலீஷில் அம்மாங்கிறது என்ன, மாம், MOM, இது இங்கிலீஷு. AMMAன்னு போட்டால் தங்கிலீஷு. அப்போ தங்கிலீஷில் நம்ம மெசேஜ் பண்ணி, இப்போ இன்னைக்கு தங்கிலீஷ்லாம் தாண்டி ரொம்ப ஷார்ட்டாக போயிடும். தேங்க்ஸுங்கிறதுலாம் என்ன, TNK தான், அவ்வளோதான் முடிஞ்சு. TNKS இங்கிலீஷ்காரன் படித்தான்னு அவ்வளவுதான். ஏன்னா TNKSனா தேங்க்ஸா, THX அவ்வளோதான். அது மாதிரி இப்போ தங்கிலீஷ் மாதிரி அரபு தமிழில் என்ன செய்வாங்கன்னா எழுதுவாங்க, அரபு மொழியில் எழுதுவாங்க. அதை வந்து தமிழ் உச்சரிப்பில் எழுதுவாங்க. இப்போ உதாரணமாக அம்மான்னு எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதுவாங்க, அலிஃபு மீமு அலிஃபு, மீமுக்கு மேலே ஒரு சத்து போட்டுருவாங்க, அம்மா, இப்படி எழுதுறது. இந்த ஹாஷியாவில் அப்படி எழுதியிருப்பாங்க. சுபாகன மௌலுது புத்தகத்தில் ஹாஷியாவில் அப்படி எழுதியிருப்பாங்க. அதை படிக்கிறதே ஒரு பெரிய சிரமமான ஒன்றா இருக்கும். அதில் எழுதியிருக்கிறாங்க பாருங்க, அதை நம்ம தமிழ் படுத்தி வச்சிருக்கிறோம். எப்படி எழுதியிருக்கிறாங்க, ஒரு ஹாஷியாவில், சுபாகன மௌலுதில் உள்ள ஒரு ஹாஷியா, அதில் எழுதுறாங்க, அறிந்து கொள்ளுங்கள் மௌலிதுடைய மஜ்லிஸ், அறிந்து கொள்ளுங்கள் மௌலிதுடைய மஜ்லிஸ் ஒரே வக்தில் எண்ணங்கொண்டு நடந்த போதிலும், மௌலிது ஓதக்கூடிய சபைகள் ஒரு நேரத்தில் பல இடங்களில் நடந்தாலும் அவைகள் அடங்கிலும் அவை அனைத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹாதிராவார்கள் என்று வருகிறது. எல்லா சபையிலையும் யார் வருவாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்க என்று வருகிறது. எங்க வருது, குர்ஆன்ல வருதா, அப்படி ஹதீஸ்ல வருதா, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா நமக்கு? இவங்களுக்கு வருது, அந்த புக்கில் வருது, அவ்வளவுதான், வருகிறது. அது எது போலனில் வானத்தின் நடுவில் உள்ள பொழுதின் ஒளிவு எழுவான் படுவான் அடங்களையும் அடைய வளைந்து பிரகாசிக்கிறது போல் எங்கே திரும்பி பார்த்தாலும் அங்கெல்லாம் ஒளியாய் தோன்றுவார்கள். வானத்தில் உள்ள சூரியனுடைய வெளிச்சம் எங்கே எல்லாம் படுது, அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் பிரகாசமாக இருப்பாங்க. இதாகிறது அகப்பார்வையுடைய மோமீன்களுக்கு வெளியாகும். இதை ஒன்று சேர்த்துருவாங்க. என்னங்க ஒன்றுமே தெரியலையேன்னு கேட்டக்கூடாது. இல்லை, என்ன ரசூல்லா ஹாதிராவாங்க, ஹாதிராவான்னா வருவாங்கன்னு அர்த்தம். மௌலிது ஓதக்கூடிய சபைகள் மஜ்லிஸுகள் எத்தனை சபையாக இருந்தாலும், ஒரே நேரத்தில் எத்தனை சபையில் மௌலிதுகள் ஓதுனாலும் எல்லா சபையிலும் யார் வர்றாங்க, ரசூல்லா வர்றாங்க, ஒளியாய் தோன்றுவார்கள். சூரியனுடைய ஒளிவு எப்படி எல்லா இடங்கள்லையும் இருக்கிறதோ அதுபோல் ரசூல்லா எல்லா சபைக்கும் வருவாங்க. சரி, ரசூல்லா சபைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டா எங்கெங்க ஒன்றும் தெரியலையேன்னு சொன்னால்
அதுக்கு தான் ஒரு கவுண்டர் ஒரு மறுப்பு வச்சிருக்கிறாங்க. என்ன இதாகிறது? அகப்பார்வையுடைய மூமின்களுக்கு வெளியே உனக்கு தெரியாது. தெரியுறதா இருந்தால் என்ன வேணும்? அதுக்கு அகப்பார்வை வேணும். இருக்கிறது ஒரு பார்வை தான் எல்லாத்துக்கும். உங்களுக்கு என்ன பார்வையா தான் எனக்கு என்ன பார்வையா அதுதான் உங்களுக்கும். உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் அதுதான் பார்வை. இவங்களா என்ன அகப்பார்வையுடைய மூமின்களுக்கு தான் அது தெரியும், மற்றவங்களுக்கு இது தெரியாது. இப்போ மௌலுது சபைன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு சபையை உருவாக்குவாங்க. இதுக்குங்கிற பேரில் இருட்டில் ஹூ 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 ஹூன்னு கத்துவாங்க. திடீர்னு கேட்டால் ரசூல்லா வந்துட்டாங்கன்றவாங்க. என்னங்க வரலையேங்க, உன் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, நீ பாவம் பண்ணவன், உனக்கு ஈமானே உள்ளத்தில் இல்லை, உனக்கு அகப்பார்வை இல்லை, அதெல்லாம் அகப்பார்வை உள்ளவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. கதையை முடிச்சு போச்சு, அதோட முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல. வந்துட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதனால சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாவுலாம் வச்சு பண்ணுவாங்க. மாவு இருக்குல்ல, ஒரு தட்டு நிறைய பெரிய ஒரு சகன் நிறைய மாவு வச்சுக்கிட்டு லைட்டையெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஹூ 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 ஹூன்னு கத்துவாங்க. யார்? ரசூல்லாவை கூப்பிடுவாங்க, முஹித்தின் அப்துல் காதர் ஜெயிலானியை கூப்பிடுவாங்க, வாங்க வாங்கன்னு. ஹாலிரு அப்துல் காதர் ஜெயிலானி, ஹாலிரு அப்துல் காதர் ஜெயிலானின்னு கத்துவாங்க. அப்படின்னா என்ன? அப்துல் காதர் ஜெயிலானி வாங்க, அப்துல் காதர் ஜெயிலானி வாங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க இருட்டில். அதே மாதிரி ரசூல்லாவுக்கும் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா கூட்டத்தில் எல்லாம் ஓஹோன்னு ஒருத்தர் என்ன செய்வார், கூன்னு கத்துவார். கத்தி முடிச்சு சொல்லுவார், ரசூல்லா வந்துட்டு போயிட்டாங்க, ரசூல்லா வந்துட்டு, அவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் போல, ரசூல்லா வந்துட்டு போயிட்டாங்கன்றுவார். எல்லாம் லைட்டை போடுங்கன்னு போட்ட உடனே அங்கிட்டு பார்த்தா அந்த ஒரு மாவு தட்டு வச்சுருந்தாங்கல்ல, அதில் ஒரு 2 காலடி தடம் இருக்கும். பார்த்தீங்களா, வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க ரசூல்லாவுடைய காலடி தடம் தான் இது. இவரே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பார், லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு யாரையா ஒரு ஆள் அங்கே போய் இருட்டில் யாருக்கும் தெரியாமல் ஸ்டெப்பை வச்சுட்டு போங்கன்றுவார். அதுக்கப்புறம் விளக்க ஆன் பண்ணதற்கு பிறகு ரசூல்லா வந்துட்டு போயிட்டாங்கன்னு மக்களை ஏமாத்துறது. அப்போ இப்படியாக மௌலுத் சுபஹான மௌலுதினுடைய ஹாஷியாவில் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்கள், மௌலிதுடைய மஜ்லிஸ் ஒரே வக்தில் எண்ணம் கொண்டு நடந்த போதிலும், எவ்வளவு நடந்தாலும், ஒரே நேரத்தில் நடந்தாலும், அவைகள் அடங்கிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹாதிர் ஆவார்கள் என்று வருகிறது. எல்லாம் ரசூல்லா வந்துருவாங்க, சபைக்கு வந்துருவாங்க. இது எப்படிப்பட்ட நம்பிக்கை இது? திருக்குறான்ல இப்போ நம்ம முன்பு பார்த்தோம்ல, எவ்வளோ வசனங்கள் பார்த்தோம். அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது, அவங்க கேட்க கூட மாட்டாங்க, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க, மறுமை நாளில் அதை மறுத்து விடுவார்கள். இது ரசூல்லாவுக்கும் பொருந்துமா இல்லையா? இவங்க ரசூல்லா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்களா? ரசூல்லா வருவாங்களா? எப்படி வருவாங்க? மௌத்தானவர்கள் எப்படி வருவார்கள்? மறைத்தவர்கள் எப்படி வருவார்கள்? மௌலிதுடைய மஜ்லிஸுகள் எத்தனை ஆயிரக்கணக்காக இருந்த போதிலும் அவைகளெல்லாம் ஒரே வக்தில் ஹாதிராகும். ஏனெனில் சிறப்பாகி அவர்களுடைய தாத்து பொழுதுடைய ஒளிவிலும் 1000 பங்கு அதிக பிரகாசமானதாக இருக்கிறதா இருக்கும். ரசூல்லா வருவாங்க, அவங்களுடைய ஒளிலாம் ரொம்ப பிரகாசமானதாக இருக்கும் அப்படின்னு ஏகபோகமாக அதில் எழுதுறாங்க. ரசூல்லா வருவாங்கன்னு மட்டும் சொல்லாமல் அவர்களுக்கு பகரமாக அதிகாரம் நடத்தும் அவுலியாக்கள் அக்தாபுகளுடைய மௌலிதும் ஷரஇல் புகழப்பட்ட கருமமாக இருக்கும். ரசூல்லா பேரில் மௌலிது ஓதுறது மட்டும் இல்லை, ஏனைய மகான்கள் இறைநேசர்கள் அவர்கள் பேரில் மௌலிது ஓதுகிறதும் மார்க்கத்தில் புகழப்பட்ட ஒரு செயல். மார்க்கத்தில் அப்படி எங்கேயுமே புகழப்படலை, இவங்களாம் அப்படி சொல்கிறாங்க. மார்க்கத்தில் அது கண்டிக்கப்பட்ட ஒரு செயல். அது அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட துவா கேட்கக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிச்சிட்டான். அது பெரிய ஷிர்க் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். ஆனால் இவர்கள் அதையே மார்க்கத்தில் புகழப்பட்ட காரியம் என்று பொய் சொல்கிறார்கள். அவர்களுடைய அருவாகுகளும் இதான் முக்கியம். அவர்களுடைய அருவாகுனா என்ன? ரூஹ், ஆத்மாக்கள். அவர்களுடைய அருவாகுகளும் மௌலிதுடைய மஜ்லிஸுகளில் ஹாதிராகும். ரசூல்லாவும் வர்றாங்க, ஏனைய மரணித்து போன மகான்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள் அவர்களுடைய அருவாகும் அங்கே வருது, அவருடைய ரூஹும் அங்கே வருது அப்படிங்கிறாங்க. இவ்வளவு சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்க. அவங்க ரூஹெலாம் வருமா? மௌலிதுடைய சபையில் வருமா? இவங்க சொல்ல வருது என்ன? அப்படி வந்து நம்ம துவாவையெல்லாம் கேட்டு நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதையெல்லாம் கேட்டு உனக்கு பதில் சொல்லுவாங்க, உன் கஷ்டத்தை நீக்குவாங்க, உன் வறுமையை போக்குவாங்க, உனக்கு குழந்தையை தருவாங்க. அதான் இவங்க நம்பிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால், மௌத்தாயிட்டா, அவன் ரூஹ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்கு. பர்சக் என்கிற வாழ்க்கையில் அவங்க இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, எந்த நபர் மரணித்தாலும் அவர்களுடைய ரூஹு இந்த உலகத்துக்கு திரும்பி வருமா? வரவே வராது. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த சுகதாக்கள் அவர்களுடைய ரூஹ் இந்த உலகத்துக்கு திரும்பி வருமா? வராது. திரும்பி வரணும்னு கேட்பாங்களா இல்லையா? ஹதீஸ்ல பார்க்குறோம்ல, யா அல்லாஹ் இந்த உலகத்துக்கு திரும்ப அனுப்பு, உன் பாதையில் நான் மீண்டும் போரிட வேண்டும், மீண்டும் என் உயிர் துறக்க வேண்டும், இதே செயலில் மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டும்,
என்று அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கின்ற பொழுது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. ஏன்? இந்த துன்யா வாழ்க்கை ஒரு தடவை தான், மரணித்து விட்டால் அது பர்சக், அந்த வாழ்க்கை திரைமறை வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். உயிர் தியாகிகள் பறவைகளில் பச்சை நிற பறவைகளில் செலுத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய அரிசை சுற்றி கொண்டு இருப்பார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவங்களுடைய ரூஹு மீண்டும் துனியாவிற்கு வரப்போவதில்லை. இப்படி மார்க்கத்தில் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன, ரசூல்லா வந்து ஹாலிராவார்கள், ஏனைய மகான்கள் அவுலியாக்கள் அவங்க ரூஹுலாம் மௌலுது ஓதக்கூடிய சபைகளுக்கு வருது, வந்து நம்முடைய துவாவையெல்லாம் கேட்குறாங்க என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ இப்படி மார்க்கத்தில் இல்லாத கருத்துக்களை சொல்வதை பார்க்கணும். அதே போல் யாக்குத்துபாவில் எழுதுகிறாங்க, யாக்குத்துபாங்கிறது முஹியத்தீன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள புகழ்ந்து எழுதப்பட்ட ஒரு மௌலுது. அதில் சொல்கிறாங்க, உமை யுனாதி இஸ்மி அல்ஃபம்பி ஹல்வத்திஹி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மன்லி கஃப்வத்திஹி அஜப்துஹு முஸ்ரி அன் மின் அஜ்லி தஅவத்திஹி ஃபல் யதுஉ யா அப்துல் காதிர் முஹித்தீன். எவர் ஒருவர் தனிமையில் அமர்ந்தவராகவும் தனது உறக்கத்தை கலைந்தவராகவும் உறுதியான நம்பிக்கையுடனும் என் திருநாமத்தை 1000 தடவைகள் அழைப்பாரோ அவ்வாறு அவர் என்னை அழைத்த காரணத்திற்காக விரைந்தோடி வந்து நான் அவருக்கு மறுமொழி சொல்வேன். எனவே அப்துல் காதிர் முஹித்தீனே என்று அவர் என்னை அழைக்கட்டும் அப்படின்னு யார் சொன்னாங்களாம்? முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி சொன்னதா எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் எங்கேயுமே அப்படி சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்களுடைய கருத்துக்கள் ஏனைய பல்வேறு நூல்களில் இருக்கு. அவர் இன்றைக்கு நாம எப்படி தௌஹீதை பிரச்சாரம் செய்கிறோமோ அது போன்று அவரும் தௌஹீதை பிரச்சாரம் செய்த ஒரு நல்ல நபர். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது, பெயர்களில் கூட இணை வைப்பு வரக்கூடாது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்த ஒரு நல்ல நபர். இன்னைக்கு நாம மக்கள் மத்தியில் அவருடைய அறியாமை போக்கக்கூடிய விதமாக எப்படி தௌஹீது பிரச்சாரம் செய்கிறோமோ இதே போன்ற பிரச்சாரத்தை செய்தவர் தான் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்கள். அவருடைய கருத்துக்கள் ஏனைய நூல்களில் இருக்கு. ஆனால் அவர்கள் பேர்ல பல கதைகளையும் கப்சாக்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி பேர்ல பல கதைகள், பல கப்சாக்கள். அதுல ஒண்ணுதான் என்ன, அவர் சொன்னதா எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் அப்படி சொல்லலை, அவர் சொன்னதா எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரா? தனிமையில் அமர்ந்து கொண்டு தூக்கத்தை எல்லாம் கலைந்து உறுதியான நம்பிக்கையோடு 1000 முறை அப்துல் காதிர் ஜெயிலானி வாங்க அப்படின்னு சொல்லிட்டா நான் கண்டிப்பா நான் வருவேன், விரைந்து ஓடோடி வருவேன், அவருடைய துவாவிற்கு நான் பதிலளிப்பேன் என்று அப்துல் காதிர் ஜெயிலானி சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார். இப்ப அவர் சொல்லலைங்கிறது ஒரு விஷயம். ஒரு வாதத்திற்கு ஒரு பேச்சுக்கு அவரே சொல்லியிருந்தாலும், என்னை கூப்பிடுங்க நான் வருவேன், அவரே சொல்லியிருந்தாலும் குர்ஆன் படி ஒரு முஸ்லீம் அப்படி நம்பலாமா? அதைத்தானே நம்ம பார்த்தோம். அல்லாஹ் என்று நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற ஒரு அடியார்கள். அவங்க உங்களுடைய துவாவை கேட்க மாட்டாங்க, பதிலளிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லியதற்கு பிறகு நாம எப்படி ரசூல்லாவை அழைப்பது, அப்துல் காதிர் ஜெயிலானி அழைப்பது, இன்ன பிற மனிதர்கள் அவர்களை இறைநேசர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடத்தில் துவா செய்கிறது, இது எப்படிப்பட்ட ஒரு செயல்? இதை நாம கவனத்தில் கொள்ளணும். இவங்களுடைய நம்பிக்கை அது. இன்றைக்கு பல முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, மரணித்து விட்ட இவர்களாக மகான்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு அளப்பரிய ஆற்றல் இருப்பதாக, அல்லாஹ்வே மிஞ்சி ஆற்றல் இருப்பதாக நம்புறாங்க. அல்லாஹ் மிஞ்சி ஆற்றல் இருக்குது, அவங்க பேரை நம்ம ஒன்று துவா செஞ்சிட்டோம்னா, மகான்கள்லாம் என்ன சாதாரணமான ஆட்கள், எப்பேற்பட்ட மகான்கள், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்திகள்லாம் இருக்கு. அந்த சக்திகள் இருப்பதான கதைகளை சொல்வதற்குண்டான காரணமே என்னன்னா, அவங்ககிட்ட துவா கேளுங்க. அல்லாஹும் மறக்கடிக்க வைக்கிறது. அல்லாட்டெல்லாம் நீங்கள் துவா கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாட்ட நீங்களாம் நெருங்க முடியுமா? நீங்கள் எப்பேற்பட்ட பாவி, நீ போய் எப்படி அல்லாட்ட நேரடியாக கேட்பேன்? இதைத்தான் ஆரம்ப காலத்தில் சொன்னாங்க. நம்மளாம் அல்லாட்ட கேட்க முடியுமாங்க? அல்லா யாரு, நம்ம யாருங்க? நம்மளாம் எப்படி நேரடி ஒரு கலெக்டரை போய் நேராக சந்திக்க முடியுமா? ஒரு முதல்வரை போய் நம்ம நேராக சந்திக்க முடியுமா? எவ்வளோ பிஏ வேணும், எவ்வளோ இடைத்தரகர்களை நம்ம சந்திக்கணும், அவங்க மூலமாக தானே போக முடியும். அதுபோலத்தான் அல்லாஹ் அவர்களெல்லாம் விட உயர்ந்தவன். அந்த அல்லாஹ்ட்ட நம்ம நேரடியாக துவா கேட்க முடியாது, நேரடியாக அல்லாஹ்வை நம்ம நெருங்க முடியாது. நமக்கு பரிந்துரை வேண்டும், நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். அந்த ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் யாரு? இந்த மகான்கள், அவுலியாக்கள் என்று சொல்வது. அல்லாஹ் அதுக்கெல்லாம் மறுப்பு கொடுத்துட்டா. இதே வாதத்தை தான் மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் சொன்னாங்க. இந்த அல்லாஹ் அல்லாத மற்றவர்கள்ட்ட துவா கேட்கறதுக்கு ஏன்டா அப்படி துவா கேட்குறேன்னு அல்லாஹ் கண்டித்து கேட்ட பொழுது அவங்க சொன்ன வாதமே என்ன? அல்லாட்ட எங்களுக்கு இவங்க பரிந்துரை செய்வார்கள், ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இதைத்தான் சொன்னாங்க.
அல்லாஹ் எந்த ரெக்கமெண்டும் தேவையில்லைன்ட்டான். நீ என்கிட்ட நேரடியாக கேள். வைதா சாலக்க இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதுன். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். துவா கேட்பவனுடைய துவாவிற்கு நான் பதிலளிப்பேன் என்று சொல்லுங்கள். அவன் என்கிட்ட கேட்கட்டும், எது கேட்கிறதா இருந்தாலும் என்னிடம் கேட்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்போ அல்லாஹ் தனக்கும் அவனுடைய அடிமைகளாகிய நமக்கும் மத்தியில் எந்த இடைத்தரகரும் தேவையில்லை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்றான். இடைத்தரகர்லாம் தேவையில்லைப்பா, கேட்க வேண்டியது என்று நீ நேரடியாக கேள். ஆனால் இவர்கள் அவங்களுக்கு ஒரு புனித பிம்பத்தை கட்டமைத்து அவங்கள மாதிரி வருமா என்று சொல்லி, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அபார சக்திகள் ஆற்றல்கள் இருக்குது, அவங்க பேரை சொன்னால் எப்படி நமக்கு பவர் இருக்குது, அவங்களுடைய வல்லமைகள் என்ன என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியில் கதைகள் சொல்லுவாங்க. அப்படி கதைகளை சொல்லி ஒரு புனித பிம்பத்தை கட்டமைத்து அவங்ககிட்ட நீங்கள் துவா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய துவாவை அவர்கள் அங்கீகரிப்பார்கள், கேட்பார்கள், பதிலளிப்பார்கள் என்கிற ஒரு மூடத்தனமான இஸ்லாத்தில் இல்லாத தவறான நம்பிக்கை மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. மௌலுதுகள் எல்லாமே அந்த கேட்டகரியில் உள்ளது தான். இவர்கள் மகான்கள் என்கிற பெயரால் மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய உபதேசங்கள் எல்லாமும் அவர்களுக்கு புனித பிம்பத்தை கட்டமைப்பது தான். எவ்வளோ வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் பயான் பண்ணுறாரு, ராதா பாவான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் இருக்கிறாராம். ராதா பாவா எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? அவர் தர்காவினுடைய உருசு கந்தூரி கொண்டாட்டத்தில் அந்த ராதா பாவா எப்படிப்பட்ட நபர் என்றால், ஒழு செய்ய போவார். ஒழு செய்யும்போது வயிற்றில் உள்ள குடல் இருக்குல்ல, குடலை வெளியே எடுத்துடுவார். வயிற்றில் உள்ள குடலை வெளியே எடுத்து அதை வாஷ் பண்ணி கழுவி திரும்ப வாய்க்குள்ளே போட்டுருவார். வயிற்றுலேருந்து குடலை வெளியே எடுப்பாராம், அதை கழுவி வாஷ் பண்ணி திரும்ப வாய்க்குள்ளே போட்டு வயிற்றுக்குள்ளே செட் பண்ணிடுவாராம். பார்த்தீர்களா எப்பேற்பட்ட, அவங்க நினச்சா எதை வேண்டுமோ உடல் உறுப்பில் உள்ள எந்த பார்ட்டையும் கழுவுவாங்க. நாமெல்லாம் உழு செய்யும்போது எதை தான் கழுவுறோம்? கையை கழுவுறோம், மூஞ்ச கழுவுறோம். ராதா பாபா எதை கழுவிடுறாரு? குடலையே வெளியே எடுத்து கழுவி வாய் வழியாக அதை உள்ளுக்குள்ளே போட்டுக்குவார். வாயில் போட்டோடனே அங்கே போய் செட்டில் ஆகிடுமா. ஏன்னா ஆப்ரேஷன் நடக்குது, குடல் ஆப்ரேஷன் ஆகுது. எதுக்காக இந்த கதைகள்? அப்போ பாருங்கள், எப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளவங்க பார்த்தீங்களா. சுபஹான மௌதுல கூட அது மாதிரி ஒன்று எழுதி வச்சிருக்கிறாங்க. சுபஹான மௌதுங்கிறது அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுங்கிற பேரில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய ஹாஷியாவில் ஓரக்குறிப்பில் பார்த்தீங்கன்னா முஹைத்துன் அப்துல் காதர் ஜெயிலானியினுடைய மகிமை, அவருடைய ஆற்றல்ங்கிற பேரில் ஒரு கதை. என்ன இதெல்லாம் அந்த புக்லேயே உள்ளது. அல்லாமத்து தஹ்ரி ஷேகுல் கபீர் மியான் அலமத்துல்லாஹி அவர்கள் பேசி வருகிறார்கள். இப்போ அவர் எங்கே இருக்கிறான்னு அவரை போய் நம்ம தேடணும் ஃபஸ்ட்டு. அது ஒன்று. புர்ஹான்பூர் பட்டினத்தில் என் வீட்டுக்கடுத்த வீட்டில் பெருத்த முதலையுடைய நெருப்பை வணங்குகின்ற மஜூசி ஒருவர் இருந்தார். பெருத்த முதலைனா முதல்ல கிடையாது, முதல் பணம், அமௌண்ட்டு, தொகை, பெரும் தொகை உள்ள நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசி ஒருத்தர் இருந்தாராம். நமது நாயகம் குத்துபுர் ரப்பானி, கௌசு சமதானி, சையதுனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி இப்படி தானே சொல்லுவாங்க. சொல்லும்போது என்ன, இப்படி சொல்லும்போது நீங்களாம் அமைதியாக உட்காந்துருக்கிறியா? அந்த சபையில் இதை சொல்லியிருந்தோம்னா என்னவா இருக்கும்? அத்த சொல்லா அவசரம் இப்படி செஞ்சுருவாங்க. இப்படி உடம்பு ஒரு ஆடாது, அல்லாவுடைய பேர் சொல்லா கூட ஆடாது. இதை மட்டும் படித்தோம் நீங்க. இப்போ படித்தோம்ல, நமது நாயகம் குத்துபுர் ரப்பானி, கௌசு சமதானி, சையதுனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அப்படின்னம்னா சபையே அதிர்ந்துடும். எப்பா இப்போ எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு அதிர்ந்துடும். எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு பயம். அல்லாஹுடைய பேரை சொல்லும் போது வராத பயம் இவர் பேரை சொல்லும் போது வந்துடும். அப்படி சொல்லுவாங்க. அவருடைய பேரில் களப்பற்ற பரிபூர்ணமான எண்ணமுடையவர். அடிப்படையில் அவர் பக்கத்து வீட்டுக்காரராம். அவர் சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரர் நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு நபர், மஜூசி. ஆனால் யார் மேலே பிரியம் உள்ளவர்? அப்துல் காதிர் ஜெயிலானி மேலே ஒரு பிரியம். இன்னும் அவர் தன் சுய மதத்தை வெறுத்தவராயும் நாயகம் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளவில் சேர்ந்த முரீத் என்று பேசுகிறவமாய் இருந்தார். அவர் தன்னைத்தானே எப்படி கிளைம் பண்ணிக்கிட்டாரு? நான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானியினுடைய ஒரு முரீது, இந்த பையத்து கொடுக்குறேன், முரீது கொடுக்குறேங்கிறாங்கல்ல, அது மாதிரி அவர் சொல்லிக்கிறாராம், நான் அவருடைய முரீது அப்படின்னு சொன்னாராம். இன்னும் அவர் பரிபூரண முஹப்பத்து வைத்து வருடந்தோறும் ரபியுல் ஆஹிர் மாதம் 11ஆம் தேதி என்று வளமையாய் வெகு நேர்த்தியான உயர்ந்த உஜீபனங்கள், பல வர்க்கங்கள், மதுரமான குடிப்புகள் முதலானவைகளை தயார் செய்து வைத்து தன் வீட்டை சந்தனம், அத்தர் முதலிய வாசங்களை கொண்டு அலங்கரித்து உலமாக்கள், மஷாயிகள், ஃபுக்கராக்கள் முதலானவர்களை கொண்டு நமது நாயகம்
கௌசுல் ஆலம் முஹைத்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரில் மௌலிது ஓதி ஃபாத்திஹா ஓதிய பின் யாவரும் புகழத்தக்க வஜீஃபனம் அருந்த கொடுத்து மஜ்லிஸை சிறப்பு செய்கிறவராய் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாராம், வருஷந்தோறும் ரபியுல் ஆஹிர் மாசத்துல அப்துல் காதிர் ஜெயிலானி பேரில் ஒரு மௌலிது ஓதுவாராம். நாரும் சாதாரணமாக ஓத மாட்டாராம். உயர்ந்த உஜீஃபனங்கள் அப்படின்னா என்ன, சாப்பாடு, நல்ல உயர் ரகமான சாப்பாடு, பல வர்க்கம், மதுரமான குடிப்புகள், குடிக்கிறதுக்கு பல வெரைட்டி, அதே மாதிரி அதெல்லாம் தயார் செஞ்சு வீட்டை வந்து சந்தனம் அத்தரு நம்ம உழுது ஓதுற சபையில் அதெல்லாம் தெளிப்பாங்கல்ல, அதெல்லாம் எழுதுறாங்க. இப்படி செய்வார். அடுத்து என்ன, அவர்கள் பேரில் மௌலிது ஃபாத்தியா ஓதிய பின் யாவரும் புகழத்தக்க வஜீஃபனம் அருந்த கொடுத்து மஜ்லிஸை சிறப்பு செய்கிறவராக இருந்தார். அப்பால் அவர் மௌத்தாகி விட்டார். ஒரு நாள் என்னவாயிட்டார், அவர் மௌத்தாயிட்டார். அவருடைய ஜாதியாரின் வழக்கம் போல் சுடுகிறதற்காக சுடுகாட்டினிடம் கொண்டு போய் மிகுந்த விறகுகளை கொண்டு அவரை கொளுத்தியதில், அவங்க வழக்கம் என்ன, ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி, அவங்க ஜாதியார் அவங்க வழக்கம் என்ன, ஒருத்தர் மௌத்தா போயிட்டா கட்டையை போட்டு எரிக்கிறது, விறகுலாம் போட்டு எரிக்கிறது தானே வழக்கம். அதை செய்கிறதுக்காக வேண்டி போய் கொண்டிருக்கிறார்கள். விறகுகளை கொண்டு அவரை கொளுத்தியதில் அல்லாஹு தாலாவின் குதிரத்தினால் அவருடைய ரோமத்தில் நின்றும் ஒரு ரோமத்தையாவது நெருப்பு கரிக்கவில்லை. இது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய குதிரத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயே என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது முஹைத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானினுடைய பெரிய பராக்கிரமம்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல ஒன்றுல தான் அல்லாஹ்ங்கிற பேரே வருது. அல்லாஹு தாலாவின் குதிரத்தினால் அவருடைய ஒரு முடி கூட எரிக்கவே இல்லையாம். அப்படியெல்லாம் அவருடைய ஹாலை கண்டபோது அவர்களெல்லாம் ஆலோசித்து எரிச்சு பார்க்குறாங்க, எரிக்கலை. அப்போ உடனே மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, என்னடா இவருடைய நிலைமை இப்படி இருக்குன்னு ஆலோசித்து அவரை ஓடுகின்ற தண்ணீரில் போட்டு விடுவோம் என்று சொல்லி, இவரை எங்கே போட்டுருவோம், தண்ணியில் போட்டுருவோம், ஓடுகிற தண்ணீரில் எரிந்து விட்டார்கள். தண்ணியில் போட்டாங்க. ஒரு உடம்பு எரிச்சு பார்த்தாங்க, எரிக்கலை. முடி கூட எரியலை. அவர் உடம்புல உள்ள ஒரு முடி கூட எரியலைன்ன உடனே ஆற்றுல போட்டாங்க. பின்பு அவுலியாக்களில் ஒருவரின் மனாமில், அங்கதான் அவுலியாக்களுக்கா பஞ்சம் அவங்களுக்கு, ஒரு அவுலியாவுடைய கனவுல நமது நாயகம் குத்துபுல் அக்தாப் முஹைத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி வந்து அவங்க கனவுல வந்துட்டாங்களாம். ஃபலான மஜூசி மனிதன், இன்ன மஜூசி நெருப்பு வணங்கிய மனிதன் எனது மாணவியாவாகிய முரீதுகளில் நின்றும் உள்ள ஒரு முரீது, என்னுடைய ஒரு முரீது. அவர் மாணவினா நேரடியாக பார்த்தா தெரியாது, அகப்பார்வை உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி மறைந்து இருக்கக்கூடிய முரீதுகளில் ஒரு முரீது. அவுலியாக்கிடையில் சயீதுல்லா என்று பெயர் பெற்றவர். அவர் என்னவோ ஆயிட்டார். இப்போ அவுலியாக்கள்கிட்டெல்லாம் அவர் சயீதுல்லா என்று பெயர் பெற்றவர் ஆனதால் அவரை எடுத்து குளிப்பாட்டி தொழுவித்து அடக்கம் செய்யுங்கள். திடமாக ஹக்கு தஆலா எனக்கு, அல்லாஹ் எனக்கு உமது முரீதுகளை துனியாவிலும் ஆகிரத்திலும் நெருப்பினால் சுடுவதில்லை என்றும், துனியாவில் அவர்களின் அடக்கத்தை ஹுஸ்னுல் ஹாத்திமாவை கொண்டு முத்திரையிடுவது கொண்டும் வாக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான். என்னன்னு சொல்லியிருக்கிறான், உங்க முரீது யாரையுமே நெருப்பு சுடாது, உங்க முரீது யாரையுமே நெருப்பு அதனால தான் அவர் நெருப்புல சுட்டும் எரியலை. விறகுலாம் வச்சு எரிச்சும் ஒரு முடி கூட ஏன் எரியலை? அவர் யாரு? அப்துல் காதிர் ஜெயிலானியினுடைய முரீது. அல்லாஹ் சொல்லிட்டானா உன்னுடைய முரீதுகளில் யாரையுமே நெருப்பு சூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால அவரை முறையை அடக்கம் பண்ணுங்கன்னு யார் இந்த செய்தியை முஹைத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி கனவுல வந்து சொல்றார். ஒரு அவுலியாவினுடைய கனவுல வந்து சொல்றாராம். ஆதலால் இஹ்வான்களை, இந்த மஜூசியானவர் நமது ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரில் முஹப்பத்து வைத்து மௌலுது ஓதி விருந்து செய்ததினால் அவரின் மர்த்தபா இவ்விதமானால், அவருடைய அந்தஸ்து இவ்விதமானால் நமது முஸ்லிமானவர்களின் மர்த்தபா எவ்விதமாகும் என்று யோசித்து பாருங்கள். அப்துல் காதிர் ஜெயிலானி பேரில் மௌலுது ஓதுங்கன்னு சொல்லத்துக்கு என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கி, அவருக்கே இந்த நிலைமை. அவர் முஹைத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானியினுடைய சீடரா இருந்ததுனால அவருக்கே இவ்வளோ பெரிய அந்தஸ்து என்று இருக்குமே, ஆனால் நமது முஸ்லிமானவர்களின் மர்த்தபா எவ்விதமாகும் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ்ட்ட எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி என்ன கிளைம் பண்றாங்க? முஹைத்தின் அப்துல் காதிர் ஜெயிலானி பேரில் மௌலுது ஓதுங்க, அவரை இருட்டில் இருந்து திக்ர் பண்ணுங்க, 1000 முறை அவரை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், கூப்பிடுங்க, அவர் வருவார், உங்க தேவையை பூர்த்தி செய்வாருங்கிறாங்க. அப்ப இப்படி அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வதைத்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் அந்த இணை வைப்பைத்தான் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம்.
அதற்காகத்தான் அவர்கள் எழுதிய ஏராளமான மௌலிது புத்தகங்கள் எல்லாமே அந்த கான்செப்டை மையப்படுத்தியது. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட துவா கேட்கணும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் சொல்கிறார்கள். இது திருக்குர்ஆனுக்கு மிக மிக எதிரான ஒரு காரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபாத்திரில் நாம பார்த்த அந்த 15வது வசனத்தில் அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட துவா கேட்கக்கூடாது, காரணம் அவங்க கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதோடு இறுதியாக மறுமை நாளில் நீங்கள் செய்த இந்த ஷிர்கை மறுத்து விடுவார்கள். யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். மறுமை நாளில் அவர்களை மறுக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களும் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறுமை நாளில் அல்லாஹ் கேட்குறான். என்ன கேட்குறான்? அன்த குல்த லின்னாசி இத்தஹிதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுமை நாளில் விசாரிப்பானா, ஈசாவே அல்லாஹை விட்டுட்டு என்னை வணங்குங்கள், என் தாயாரை வணங்குங்கள் என்று நீங்கள் சொன்னீர்களா? அல்லாஹ் கேட்பான். ஈசா நபிட்ட ஒரு நபி அல்லாஹ் கொஸ்டின் பண்ணுறான், விசாரிக்கிறான் மறுமை நாளில். மக்கள்லாம் பார்ப்பாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, சுபஹானக், இறைவா நீ தூயவன், மா யகூனு லி அன் அகூல மா லைஸ லி பிஹக், எனக்கு தகுதி இல்லாதவற்றை நான் எப்படி சொல்வேன்? இப்படி சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. இன் குன்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தஹு, நான் அவ்வாறு சொல்லியிருந்தால் அதை நீ நன்றாக அறிவாய். தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அஅலமு மா ஃபீ நஃப்ஸிக், என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய், உன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். இன்னக அன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை நன்கறிந்தவன். மா குல்துலஹும் இல்லாம அமர்தனி பிஹி அன் இஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், நான் அவர்களிடத்தில் சொன்னது என்னுடைய இறைவனும் உங்களது இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள், இதைத்தான் நான் சொன்னேன். என்னை வணங்கும்படி நான் சொல்லலை, என் தாயாரை வணங்கும்படி நான் சொல்லலை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் போது பதில் சொல்வார்கள்ங்கிற இந்த கருத்தை சூரா அல் மாஇதா 116 117 இதில் வருது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூடுதலாக அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களாம், ஓ குன்து அலைஹிம் ஷஹீதம் மா தும்து ஃபீஹிம், இறைவா நான் அவர்களோடு இருந்த வரையிலையும் அவர்கள் செய்த செயலுக்கு நான் சாட்சி, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் அலைஹிம், நீ என்னை கைப்பற்றியதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகுக்கு உயர்த்தப்பட்டு விட்டார்கள். உயர்த்தப்பட்டதற்கு பிறகு குன்த அன்த ரகீப் அலைஹிம், நீ தான் அவர்களை கண்காணிப்பவன், எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்களுடைய செயலுக்கு நான் பொறுப்பாளியாக மாட்டேன். வ அன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அவ எல்லா காரியத்தையும் நீ நன்றாக கவனிப்பவன் இறைவா. அதுக்கப்புறம் அவங்க உன்னுடைய அடியார்கள், அவங்க செய்த செயல்களிலிருந்து நான் விலகியவன், அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை யாரு கடவுள் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க என்னை அழைத்தார்களா கூப்பிட்டார்களா என்று எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கொள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளில் சொல்லிடுவாங்கங்கிற அந்த நிகழ்வை திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுறான். அப்போ பாருங்க, ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர் மறுமை நாளில் விலகிறார். அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களிடமிருந்து அவர் விலகி விடுகிறார். ஒருபோதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொல்லிய நபர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் அவர்களுக்கு சார்பாக அல்லாஹ்விடம் வாதிடவே மாட்டார்கள். அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இறைவா, நான் உயிரோடு இருந்தவரையிலும் அவர்களை நான் சரியாக வழி நடத்தினேன், அவர்களுக்கு சொல்ல வேண்டியவற்றை சொன்னேன், அவர்களின் செயலுக்கு நான் பொறுப்பாவேன். நான் என்னை நீ உயர்த்தியதற்கு பிறகு அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்க எது செஞ்சாலும் நீ அவர்களை பார்த்துக்கொள், தண்டிக்கணுமா தண்டிச்சுக்க, மன்னிக்கணுமா மன்னிச்சுக்க, உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய அடியார்கள், எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த செயலுக்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலகி விடுவதை பார்க்கணும். இப்போ பாருங்க, இதுதான் மறுமையின் நிலை. யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அல்லாஹ்வை விட்டு இன்றைக்கு மனிதர்கள் யார் இடத்துல எல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது இவர்களின் இந்த செயலை விட்டும் தனக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்கி விடுவார்கள். இப்போது நாம கேட்பது, அப்படி ஒதுங்கக்கூடிய நபர்களை நாம ஏன் பிரார்த்தனை செய்யணும்? யாராக இருந்தாலும், முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானியாக இருந்தாலும், இன்ன பிற மகான்கள் அவுலியாக்கள் என்று இவர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு சார்பாக அல்லாஹ்விடத்தில் வாதிட மாட்டார்கள், இவங்களுக்கு ஆதரவாக அல்லாஹ்விடத்தில் பேச மாட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலகிறாங்கன்னா மற்றவர்கள் எப்படி அல்லாஹ்ட்ட வாதிடுவார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பில் வேறு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஹவுதுல் கௌசர்ங்கிற நீர் தடாகத்தில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உம்மத்துக்கெல்லாம் தண்ணீர் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு கூட்டம் தடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏன் அவங்க தடுக்கப்படுறாங்கன்னு கேட்பாங்க. மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க, நீங்கள் இருந்த வரையிலும் சரியாக இருந்தாங்க, உங்களுக்கு அப்புறம் அவங்க இந்த மார்க்கத்தில் எப்படிலாம் மாற்றம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இன்னக்கலா தத்ரிமா ஹதசு பஅதக், உங்களுக்கு பிறகு அவர்கள் இந்த மார்க்கத்தில் ஏராளமான புதிய விஷயங்களை நுழைத்து விட்டார்கள், மாற்றி விட்டார்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படும். சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சுஹுக்கன் சுஹுக்கன் லிமன் கய்யர பஅதி, எனக்கு பிறகு யார் இந்த மார்க்கத்தை மாற்றி விட்டார்களோ அவர்களுக்கு கேடுதான், அவங்களிருந்து விலகிடுவாங்க.
அதற்கு முன்பு வரையிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னுடைய சமுதாயம் அவங்கள உள்ள விடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அவர்களின் செயல் மலக்குமார்கள் மூலம் ரசூலுல்லாஹ்வுக்கு உணர்த்தப்பட்டதற்கு பிறகு அவர்களிடமிருந்து ரசூலுல்லாஹ் ஒதுங்கிடுறாங்க, விலகிடுறாங்க. இதில் அவங்க ரசூலுல்லாஹ்வை வணங்கியவர்கள் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சொன்ன இந்த மார்க்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களிடமிருந்தே ரசூலுல்லாஹ் விலகிடுறாங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போனவர்களாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ் இடத்துல துஆ செய்தவர்களாக இருந்தாலும் நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாஹ் விலகிடுவாங்க. இறைவா, இவர்கள் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்ததற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இவர்களை என்னை அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும், இதைத்தான் நான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் விலகிடுவாங்க. எல்லா நபர்களும் அல்லாஹ் அன்றி வேறு யார் யாரெல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்யப்படுகிறார்களோ அத்தனை நபர்களும் விலகிடுவார்கள். அப்படி விலகுவதாங்க பெரிய வேதனை. காலம் முழுக்க இவர்கள் எதை சத்தியம் என்று நினைத்து எந்த அசத்தியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ நாளை மறுமை நாளில் இவர்களை கைவிடும் பொழுது எப்படிப்பட்ட மனவேதனை அடையக்கூடிய ஒரு நிலை வரும். அப்போ அந்த நிலையிலிருந்து முஸ்லிம்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதைப் போல அல்லாஹ்விடம் மட்டுமே பிரார்த்தனை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கணும். அதைத்தான் சூரா ஃபாத்திர் 14வது வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதற்கு அடுத்த தொடர்ச்சியான வசனங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய இந்த விரிவுரை வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.